உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மனித மனங்களிலும் ஒவ்வொரு மனசுகளிலுமே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, தேடல் இருக்குது, தேடலும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சந்தேகம் தேடல் எல்லாத்துக்குமே எங்கே போனால் விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் இருக்குது. ஏன்னா எங்கே போனால் விடை கிடைக்கும் அப்படின்னு அப்படி தேடும்போது அது எங்கே நமக்கு அந்த விடைக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைக்குதோ அந்த விடை கிடைச்ச அடுத்த நிமிஷமே மனுஷன் அதோடு நின்றுறான். விடை கிடச்சி அதில் விடை கிடைச்சதுன்னா இப்போ கிடைச்சும் கிடைக்காமல் இருக்கையிலேயே அதோட நின்றியான். ஆனால் இந்த விடை கிடைச்சதையும் அந்த எந்த தேடல் எதுக்காக இவன் தேடனானோ எதை தேடினானோ அந்த தேடல் அவனுக்கு கிடைச்சதையும் கிடைக்குதுன்னா அப்போ எது மாதிரி நடந்துக்கிட்டதுனால அந்த தேடல் விடை கிடைச்சது இவனுக்கு. முதல்ல சதாவாக இருக்கும்போது இவனுக்கு அதுக்கு விடை கிடைக்கல. அப்போது ஒரு சில விஷயங்களை தேடுறதுக்கு முயற்சி எடுத்து அதில் அந்த முறைப்படி இவன் நடக்கும்போது அதுக்கு விடை கிடைக்குது. அப்போ இந்த விடை கிடைக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது, எந்த மாதிரி இவன் நடந்துக்கிட்டான், எந்த மாதிரி அதுக்கெல்லாம் வழிமுறை அவன் வாழ்ந்தது போது அந்த நடந்துக்கிட்ட போது அந்த விடை கிடைச்சது அப்படிங்கிறத அந்த விடை கிடைச்சதையும் மறந்துடுறேன், அதை கைவிட்டுறேன். விடை கிடச்சதையுமே அதை கைவிட்டேன். அதுதான் இவன் செய்கிற தப்பு. அப்போது அதன்படி அந்த முதல்ல விடை கிடைக்கிறதுக்கு இவன் என்னெல்லாம் முயற்சி பண்ணானோ அதவே இவன் ஃபாலோ பண்ணணும், ஆனால் பண்ணுறதில்ல. அப்போது இதை அந்த விஷயத்தை இவன் தக்க வைக்கணும். தக்க வைக்கிறதுக்கு தக்க வைக்கிறத விட்டுட்டு இவன் அதை உதாசீனம் பண்ணிடுறான். அதான் அன்றைக்கி கஷ்டப்பட்டான், இப்போ கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கிறான். நீ என்னத்தை போய் அதையவே போய் இது பண்ணிக்கிட்டு ஒரு நேரம் இருக்கிறதே ஒரு நேரம். அதாவது இதுக்கு ஒரு இதை கெடுக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லுவேன். கஷ்டமாக வர்றது சாகசந்தான், அன்றைக்கி கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்லாத்தான் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விடு, அதை போய் இப்போ பேசிட்டுன்னு அது மாதிரி இவன் மனசை கெடுக்கிறதுக்கு இவன் மனசை மாற்றுறதுக்கு எவனோ ஒருத்தர் வருவேன். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த தேடல் இருந்தபோது இருந்த அந்த இதை மறுபடி அதை இவன் கையாளுறதில்ல, அதை தக்க வைக்கிறதில்ல. அப்போ அப்படி பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ வைத்தியத்துக்கு போகிற மாதிரி தான் இது. தலைவலி வலிக்குது, தலைவலி வருது, காய்ச்சல் வருதுன்னா டாக்டரை தேடி போகிறது. டாக்டரை தேடி போய் டாக்டர் சொன்ன பிரகாரம் நடக்கிற போது அவனுக்கு அந்த தலைவலி காய்ச்சல் நல்லாகுது. நல்லானோன்னு மறுபடியும் என்ன பண்ணுறான், அது மாதிரி நடந்துக்கூடாது, டாக்டர் சொன்னபடி நடந்தோம்னா இனிமேல் நமக்கு இந்த மாதிரி தலைவலி காய்ச்சல் வராதுன்னு நினச்சி இவன் டாக்டர் சொன்னபடி எப்படி அந்த நல்லா போகிறதுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை கையாண்டானோ அதே மாதிரி வாழ்க்கையில் இவன் கடைப்பிடிச்சான்னா இவனுக்கு தலைவலி காய்ச்சல் வராது. இது நல்லா போனோன்னு என்ன பண்ணுறான்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுதான் அதை தக்க வைக்கிறதுக்கு தெரியாமல். அப்போது இது என்னாகு அப்படின்னு சொன்னால் முன்னே இருந்தது நீ இதை தக்க வைக்க தெரியாமல் இதில் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணாமல் போனோம் அப்படின்னா முன்னே இருந்ததை விட பெரும் கஷ்டத்துக்கு ஆளாகுவேன். நீ முன்னே ஒரு 5% இருந்ததுன்னா 50% மாறிடுது. இது எதுக்குன்னா அந்த ஆஸ்பத்திரி உதாரணம் சொன்னால் ஆன்மீகத்தில் நான் சொல்கிறேன், ஆன்மீகத்தில் போகிறவனுக்கு கஷ்டம் அதிகம் வரும். முதல்ல போகக்கூடாது, போயிட்டா ஒழுக்கமாக இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், தக்க வைக்கணும். அப்படி இருந்துட்டா நீ தப்பிப்ப. இல்லை அப்படின்னு சொன்னால் அதை போல் பல மடங்கு கஷ்டத்துக்களை கொடுத்து உன்னை ஒன்றுமெல்லாம் பண்ணி போடும். இல்லைன்னா இதுக்கு வரக்கூடாது. அப்போது
ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல தேடுறது, ஆர்வ கோளாறுல பண்ணிட்டு இதெல்லாம் விடுபட்டு போகிறது விஷயம் அல்ல இதெல்லாம். இது வந்தால் இதுக்கு ஒழுக்கமாக இருக்குன்னு, இல்லைன்னா வராமல் இருந்துக்கணும். அதுலேயே பட்டு சீரழிஞ்சு நாசமாக போக வேண்டியது. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு தேடல் வந்து ஒரு இது வேணும், தெரியணும், பறிச்சுக்கணும்னு வந்தால் அதை தக்க வைக்கிற வழிமுறைகளை நீங்கள் வந்து கையாண்டீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வந்து போயிடும். காரணம் என்னென்னா, தேடல் அப்படிங்கிறதே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று கொஞ்சம் சொல்லணும். தேடல் எப்போ வந்து மனுஷன் வந்து பிறந்தானோ, பிறந்ததையுமே வந்து பிறக்கிற போதே இவன் வந்து தேடல் தான் பிறக்கிறான். முதல்ல இந்த குழந்தையா இருக்கிற போதே பிறந்ததையுமே இவன் வந்து குழந்தையா இருக்கும்போதே தாயை தேடுறான். தாயை தேடினதுக்கு பின்னாடி தகப்பனை தேடுறான். தகப்பனை தேடினதுக்கு பின்னாடி கல்வியை தேடுறான். கல்வியை தேடினதுக்கு பின்னாடி தொழிலை தேடுறான். தொழிலை தேடினதுக்கு பின்னாடி பொண்டாட்டிகளை தேடுறான். பொண்டாட்டியை தேடுறான். பொண்டாட்டி தேடினதுக்கு பின்னாடி என்ன செய்கிறான்? பிள்ளைகளை தேடுறான். பிள்ளைகளை சேர்ந்தது தேடினதுக்கு பின்னாடி சொத்து. இப்படியே தேடல்லையே இவன் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தேடுறதுக்கு இது ஒன்று. இவன் இறைவனை வந்து தேட முயற்சி எடுத்தானான்னா இல்லை. அப்போ இதுக்கு எங்காச்சும் ஆப்பு விழுகிற போது, இந்த தேடலுக்கு வந்து எங்கனாச்சும் ஆப்பு வைக்கிற போது தான் அப்போ தான் இறைவனுடைய நினைவே இவனுக்கு வருது. அப்போ இவன் அப்போ நினச்ச என்ன பண்ணுறது, இத்தனையெல்லாம் தேடி எல்லாம் இது பண்ணி கடைசியில் கெட்டு போகிற சூழ்நிலையில் வந்து தான் இவனுக்கு வந்து இறைவனுடைய. அப்போ இதுக்கு என்ன பேருன்னா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறாங்கள, அது மாதிரி தான் இந்த மனித வாழ்க்கை. அதனால் வந்து ஒரு தேடல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேயே இவன் பிறக்கும்போதே வந்துடுது கூட. அதை வந்து கரெக்டாக எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறானோ இந்த தேடலை, அதே மாதிரி இறைவனுக்கிட்டையும் இறைவனையும் தேடுறதுக்கு இதை பயன்படுத்தினான்னு அப்படின்னு சொன்னால் சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான முன்னேற்றம் இவனுக்கு வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம நோக்கம்.